Hi friends, my name is Sandal. Welcome to our channel English Space Asia. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 15 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணீங்களா? ஓகே, எப்படி ஃபீல் பண்றீங்க? How do you feel இந்த 15 days கிளாஸ் பத்தி? Because already we have completed 9 classes. எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி ஃபீல் பண்றீங்க? கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுதா உங்ககிட்ட? இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்களா? கொஞ்சம் இங்கிலீஷ் வந்து இவ்வளோதான் இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிச்சயமா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றது 9 classes நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ 9 classes ஏதாவது ஒரு கிளாஸ் நீங்க ஸ்கிப் பண்ணியிருந்தா கூட திரும்ப நீங்க பாருங்க. ஸோ கண்டிப்பா யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகே, ரைட். ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். In this class I am going to teach you future perfect tense. இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டென்ஸ் இங்கிலீஷ்ல. ஓகே, ஸோ இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ் இந்த வார்த்தையை கேட்டாலே ஸ்கூல் டைம்ல நம்ம இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம கேட்டாலே பயமா இருக்கும். பெர்ஃபெக்ட் டென்ஸா அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு முதல் நாள் நம்ம உட்காந்து எல்லாத்தையும் திரும்பி பார்க்கும்போது கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஒண்ணுமே இல்லை, எந்த ஒரு கான்செப்டுமே ஒண்ணுமே கிடையாதுங்க. இங்கிலீஷ் நாட் ஒன்லி இங்கிலீஷ். ஓகே, ஸோ மேத்தமெட்டிக்ஸ் எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் எல்லாமே ஈஸி தான். பட் யூ ஷுட் லேர்ன் கான்செப்ட்ஸ். மனப்பாடம் பண்ணி படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், we will never speak English. சென்டென்சஸை மனப்பாடம் பண்ணலாம், புரிஞ்சுக்கிட்டு பேசுறது வேற, மனப்பாடம் பண்றது வேற. ஓகே, ஸோ இங்கிலீஷை பொறுத்தவரையில தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாதீங்க. ஒரு சென்டென்ஸ் நீங்க கத்துட்டாலுமே அதுல இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளுக்கும் உங்களுக்கு அர்த்தம் தெரியணும். ஓகேவா, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துறேன். ஐ எம் கோயிங் டு டீச் யூ த ஸ்ட்ரக்சர் ஃபார் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ், and then how to make positive sentence, negative sentence and an interrogative sentence, and then உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு, கடைசியா ஹோம்வொர்க் இருக்கு. ஸோ இதான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன அப்படிங்கறத இப்ப நான் சொல்லி கொடுத்துறேன். ஸோ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா அந்த ஒரு வார்த்தைகள்லே இருக்கு பாருங்க. ஃபியூச்சர் அப்படின்னா தமிழ்ல எதிர்காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அது எல்லாருக்குமே தெரியும். பெர்ஃபெக்ட் அப்படின்னாலே முற்று பெற்ற, ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. முற்று பெற்ற அப்படின்னா நிறைவுற்ற அல்லது முடிந்த அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எதிர்காலத்தில் முடிந்திருக்கக்கூடிய ஒரு செயல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைம் லைன் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து இதான் வந்து ப்ரெசென்ட். ஓகே, இப்போ நம்ம இங்கதான் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு நமக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்கு நாளைக்கு. ஓகே, இது வந்து நாளைக்கு, டுமாரோ, ரைட், நாளை. இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கோம். இப்போ நீங்க சொல்றீங்க நாளைக்கு எனக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். இங்கிலீஷ் எக்ஸாம் எப்போ? டுமாரோ. ஃபியூச்சர், டுமாரோன்னு என்ன வார்த்தை இது? ஃபியூச்சர் அப்படிங்கிற ஃபியூச்சர் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இப்போ நம்ம இங்க இருந்துட்டு சொல்றோம் நாளைக்கு என்னுடைய இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். அப்போ ஃபியூச்சர்ல ஒரு செயல் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஒன் மோர் எக்ஸாம்பிள், நாளைக்கு இப்போ கிரிக்கெட் மேட்ச் இருக்கு, நாளைக்கு நேரம் அந்த மேட்ச் முடிஞ்சிருக்கும். ஓகே, நாளைக்கு என்னோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க, இன்னும் வரல, நாளைக்கு தான் வருவாங்க, பட் வந்திருப்பார்கள். நாளைக்குள்ள என்னோட வேலையை நான் முடிச்சிருப்பேன். அடுத்த வாரத்துக்குள்ள நான் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன், முடிச்சிருப்பேன். இன்னைக்கு நைட் 8 மணிக்குள்ள நான் சமையல் பண்ணியிருப்பேன், ஏதாவது ஒண்ணு. ஓகேவா, அவ்வளவுதான். அடுத்த வருஷத்துக்குள்ள நாங்க புது வீடு கட்டியிருப்போம். அப்போ ஃபியூச்சர்ல ஒரு பாயிண்ட்ல ஒரு செயலானது நடந்து முடிஞ்சிருக்கும். அதை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு டென்ஸ் தான் என்னது? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஈஸியா இருக்கா? ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சும்மா வந்து நம்ம சென்டென்சஸ் மனப்பாடம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், we will never understand English. We will never speak. Okay, first of all you should understand the concept. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? ஓகே, இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் சொல்லி கொடுத்துட்டு நான் எக்ஸாம்பிள் சொல்லி தரேன். நமக்கு இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரக்சர் இருக்கு. இங்க பாருங்க, எந்த சப்ஜெக்ட் வந்தாலும், ஓகே, சப்ஜெக்ட் வந்து ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், சிங்குலர், ப்ளூரல், எது வந்தாலும் எந்த சப்ஜெக்ட் முதல்ல வருதோ அது முதல் வரும். சப்ஜெக்ட்னா என்ன? ஒரு செயலை செய்யறவங்க தான் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த நான், அவர்கள், அவன், அவள்னு வரும்போது என்ன போடணுங்கிறது சில பேருக்கு தெரியல. ஸோ நம்மளோட கமெண்ட்ஸ்ல வந்து சம்டைம்ஸ் ஒரு சிலர் வந்து
நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து விட்டுற மாதிரி இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சப்ஜெக்டோட மீனிங்லாம் உங்களுக்கு தெரியணும். ஐனா நான், யூனா நீ அல்லது நீங்கள், வீணா நாங்கள், தேனா அவர்கள், ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது. இது தயவு செஞ்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் முதல்ல வரும். அதுக்கு அடுத்து வில் ஹாவ். இதான் இங்க ஆக்சிலரி வெர்ப். வில் ஹாவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அப்புறமா வரக்கூடியது வந்து வெர்போட தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். எந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ்னாலும் present, past or future, it doesn't matter. You have to use the third form of verb, that is past participle. Okay, so past participle example என்னது? இப்போ play அப்படின்னா விளையாடுறது. அதோட third form என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. So what is the third form of play? Play ஓட third form என்ன? Past participle. Play, played, played. Okay, next question. What is the third form for cook? Cook அப்படிங்கிறதோட third form என்ன? Very good. Cook, cooked, cooked. Okay, இதுதான். ஸோ அந்த cooked அந்த third form தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதனால நமக்கு 3 போட்டிருக்கோம் பிராக்கெட்ல. அவ்வளவுதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஏதாவது வார்த்தைகள் சென்டென்சஸ்ல இருந்தது அப்படின்னா அதை நீங்க போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் அண்ட் திஸ் இஸ் an auxiliary verb here. ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நான் சாப்பிட்டிருப்பேன். இந்த ஃபியூச்சர் டென்ஸ்க்கும் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கும் வாட்ஸ் த டிஃபரன்ஸ்? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும். ஃபியூச்சர் டென்ஸ்னா என்னது? ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு செயல். ஆனா அது முடிஞ்சிருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த டென்ஸ்ல அது முடிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சாப்பிடுவேன். இது என்ன டென்ஸ்? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். நான் சாப்பிடுவேன். பட் அந்த செயல் முடிஞ்சிருக்குமான்னு நமக்கு தெரியாது. ஆனா இங்க பாருங்க, நான் சாப்பிட்டிருப்பேன். நான் 8 மணிக்கு சாப்பிடுவோம்ப்பா அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அது வந்து என்ன டென்ஸ்? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். நான் 8 மணிக்கு சாப்பிட்டிருப்பேன். அந்த செயலையே நான் செஞ்சு முடிச்சிருப்பேன். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இங்க நான் அப்படின்னா அது சப்ஜெக்ட். அதுக்கு இங்கிலீஷ்ல நம்ம ஐ அப்படின்னு சொல்றோம். சப்ஜெக்ட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன வரும்? வில் ஹாவ். ஐ வில் ஹாவ். வெர்ப் என்னது? சாப்பிடுறது. அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? eat, ate, eaten. Okay, so eaten is the third form of eat. That's it. I will have eaten. I will have eaten. So in the I will இத சேர்த்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா I'll have eaten. I'll have eaten. Okay, இதே இது இன்னொரு கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்றேன். நாங்கள் சாப்பிட்டிருப்போம். அதை எப்படி சொல்லுவீங்க? நாங்கள் சாப்பிட்டிருப்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க சாப்பிட்டிருப்போம். வெரி குட். சப்ஜெக்டை மட்டும் மாத்தணும். ஸோ வீன்னு வரும், அவ்வளவுதான். ஸோ we will have eaten. நெக்ஸ்ட், அவன் வந்திருப்பான். அவன் வந்திருப்பான் ஃபியூச்சர்ல. ஓகே, உங்களுக்கு சிம்பிளா நான் கொடுக்கணுங்கிறதுக்காக அப்படி கொடுத்துருக்கேன். இல்லாட்டி நம்ம எப்படி சொல்லலாம்? அவன் நாளைக்கு வந்திருப்பான், அவன் அடுத்த வாரம் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லுவோம். பட் இது வந்து சிம்பிள். ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எழுதலாம். இது கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ அவன் வந்திருப்பான். சப்ஜெக்ட் வந்து அவன். அதுக்கு இங்கிலீஷ்ல ஹீ. நிறைய பேர் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. வெரி குட். ஸோ ஹீ வில் ஹாவ். வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். வாட் இஸ் த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் கம்? கம், கேம். கம் தான், கேம் கிடையாது. ஓகே, ஸோ ஹீ வில் ஹாவ் கம். He will have come or he'll have come. Okay, he'll is a contraction of he will. So இங்கிலீஷ்ல ஃப்ளூவெண்டா பேசுறதுக்கு மாதிரி கண்ட்ராக்ஷன்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். he will இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா he'll have come. He'll have come. Okay, next, அவள் தேர்வு எழுதியிருப்பாள். எக்ஸாம் நாளைக்கோ இல்ல நெக்ஸ்ட் வீக்கோ இருக்கு. அவள் தேர்வு எழுதியிருப்பாள். இதை குறிக்குது. ஃபியூச்சர்ல ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கும். எழுதியிருப்பாள் வாசிச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, வந்திருப்பான், எழுதியிருப்பாள், படித்திருப்பேன், தூங்கியிருப்பேன், அந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ அவள் அப்படிங்கிறது இங்க சப்ஜெக்ட். அதுக்கு இங்கிலீஷ்ல ஷீ. நெக்ஸ்ட் என்ன போடுவோம்? வில் ஹாவ். வெர்ப் என்னது? எழுதுறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ரைட். அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? ரைட், ரோட், ரிட்டன். ஷீ வில் ஹாவ் ரிட்டன். தேர்வு, தி எக்ஸாம். அடுத்து த டெஸ்ட் எதனாலும் போட்டுக்கோங்க.
she will have written the exam அல்லது she'll have written the test, whatever. That's it. ஈஸியா இருக்கா? இவ்வளவுதான் வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுல நம்ம இப்போ பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து பாசிட்டிவ் சென்டென்சஸ் as well as simple sentences. Next, we are going to see negative and interrogative sentences. How to make negative sentence and how to make an interrogative sentence. Okay, let's see. Example, அவங்க அடுத்த மாசத்துக்குள்ள ஒரு புது கார் வாங்கியிருப்பாங்க. அவர்கள் அடுத்த மாதத்திற்குள்ள ஒரு புதிய கார் வாங்கியிருக்க மாட்டார்கள். அவங்க அடுத்த மாசத்துக்குள்ள ஒரு புதிய கார் வாங்கியிருப்பாங்களா? இதுக்கு எப்படி சென்டென்சஸ் மேக் பண்றது அப்படிங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து அவங்க அடுத்த மாதத்திற்குள் ஒரு புதிய கார் வாங்கியிருப்பார்கள், பாசிட்டிவ். அவங்க அடுத்த மாதத்திற்குள் ஒரு புதிய கார் வாங்கியிருக்க மாட்டார்கள், நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ வாங்கியிருப்பார்களா, இது ஒரு கேள்வி வாக்கியம். ஃபர்ஸ்ட் கவனிங்க. ஓகே, அவர்கள் அப்படிங்கிறதா இங்க சப்ஜெக்ட். அதுக்கு இங்கிலீஷ்ல தே. சப்ஜெக்ட் எடுத்து என்ன வரணும்? வில் ஹாவ். அப்படியே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். verb என்னது? வாங்குறது. வாங்குறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பை. அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? பை, பாட், பாட். they will have bought ஒரு புதிய கார், a new car. அடுத்த மாதத்திற்குள், அடுத்த மாசத்துக்குள்ள, அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? by next month. they will have bought a new car by next month. அவங்க அடுத்த மாசத்துக்குள்ள ஒரு புது கார் வாங்கியிருப்பாங்க. சப்ஜெக்டை மாத்தலாம். நான் அடுத்த மாசத்துக்குள்ள ஒரு புது கார் வாங்கியிருப்பேன். எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்த மாசத்துக்குள்ள ஒரு புது கார் வாங்கியிருப்பேன். I'll have bought a new car by next month. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அவர்கள் அடுத்த மாதத்திற்குள் ஒரு புதிய கார் வாங்கியிருக்க மாட்டார்கள். நெகட்டிவா சொல்லணும், வாங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ நெகட்டிவா சொல்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதான் நமக்கு ஆக்சிலரி வேர்ப்ஸ். இந்த மாதிரி ரெண்டு வார்த்தைகள் வந்திருந்தா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு நாட் போடணும், அவ்வளவுதான். போட்டுடலாமா? they will not have bought a new car by next month. read பண்ணி பாருங்க. they will not have bought a new car by next month. they will not have bought. so willuக்கும் haveக்கும் நடுவுல ஒரு நாட் போட்டிருக்கோம். ஸோ இந்த வில்லை நாட்டையும் சேர்த்து நம்ம won't அப்படின்னு வாசிக்கலாம். அதான் அதோட கன்ட்ராக்ஷன், சுருக்கமான வடிவம். they won't have bought a new car by next month. ஸோ will not haveன்னு சொல்லிக்கலாம், will not சுருக்கமா won't அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட், அவங்க அடுத்த மாசத்துக்குள்ள ஒரு புது கார் வாங்கி இருப்பாங்களா? கேள்வி கேட்கறதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த மாதிரி ரெண்டு ஆக்சிலரி வெர்ப் வந்திருந்தா இதுல முதல்ல இருக்கக்கூடிய, ஏன்னா வில்லும் நமக்கு வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல வில் யூஸ் பண்ணுவோம், அது மட்டும் இல்லாம ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஹாவ் மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு வார்த்தைகளும் வந்திருந்தா முதல்ல இருக்கக்கூடிய வார்த்தையை மட்டும் தூக்கி சப்ஜெக்ட் முன்னாடி போட்டுடலாம், அவ்வளவுதான். ஹாவ் வந்து அங்கேயே இருக்கட்டும். அதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, will they have bought a new car by, வேற எதுவுமே மாச தேவையில்லை. ஓகே, will they have bought a new car by next month? will they have bought a new car by next month? அவங்க அடுத்த மாசத்துல ஒரு புது கார் வாங்கியிருப்பாங்களா? ஓகே, ஸோ இவ்வளோ பெரிய சென்டென்ஸா இருக்கு. பட் இப்போ உங்களுக்கு தெரியுது, இதோட மீனிங் தெரியுது, எதுக்காக நம்ம இந்த இடத்துல அந்த டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியுது. இப்படிதான் நம்ம கத்துக்கணும். ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க என் கூட சேர்ந்து. they will have bought a new car by next month. they will not have bought a new car by next month. will they have bought a new car by next month? will they have bought a new car by next month? சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கஷ்டப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருங்க, ஈஸியா வந்துடும். சிம்பிளா இருக்கா? இதே மாதிரி நான் நாளைக்குள்ள ஒரு புது போன் வாங்கியிருப்பேன், நான் நாளைக்குள்ள ஒரு புது போன் வாங்கியிருப்பேன், அதை எப்படி சொல்லுவீங்க? இதை மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் நாளைக்குள்ள, ஓகே, நான் நாளைக்குள்ள
ஒரு புது ஃபோன் வாங்கியிருப்பேன். எல்லாருமே ஆன்சர் பண்ணணும், யாரும் அமைதியா இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு இந்த டைமை வந்து நீங்க யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ நான் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஐ, அப்ப இந்த சப்ஜெக்டை மாத்துறீங்க. ஸோ ஐ வில் ஹாவ் பாட், நான் வாங்கியிருப்பேன். இங்க நியூ கார் அப்படின்னு இருக்கு, இங்க நியூ ஃபோன் அப்படின்னு போடணும். அவ்வளவுதான். அதே மாதிரி பை நெக்ஸ்ட் மந்த்ன்னு இருக்கு, நான் என்னைக்குள்ள சொல்லியிருக்கேன், டுமாரோ, நாளைக்குள்ள. தட்ஸ் இட். இங்கெல்லாம் அதே தான் வரும். சூப்பர், குட் ஜாப். நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஐ வில் ஹாவ் பாட் அ நியூ ஃபோன் பை டுமாரோ. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவன் இரவு 8 மணிக்குள் இரவு உணவு சாப்பிட்டு இருப்பான். அவன் 8 மணிக்குள்ள டின்னர் சாப்பிட்டுருப்பான். ஓகே, இது என்ன சென்டென்ஸ்? பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாங்கிறத பார்க்கலாம். இதுல இருந்து நம்ம நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ் நம்ம மேக் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் யாரு? அவன். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஹி. ஓகே, நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதிட்டீங்க. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் என்னதான்? will have. he will have. verb என்னது? சாப்பிடுறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? eat. அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? eat, ate, eaten. he will have eaten. இரவு உணவு டின்னர். இரவு 8 மணிக்குள் by 8 p.m. That's it. She will have eaten dinner by 8 p.m. நைட் 8 மணிக்குள்ள அவன் இரவு உணவு சாப்பிட்டு இருப்பான். ஓகே, பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம்? அவன் நைட் 8 மணிக்குள்ள டின்னர் சாப்பிட்டுருப்பான். ஓகே, இதுல இருந்து நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி உருவாக்குறது அப்படிங்கறத பார்க்கலாம். தமிழ் எப்படி சொல்லுவீங்க? அவன் இரவு 8 மணிக்குள் இரவு உணவு சாப்பிட்டிருக்க மாட்டான். நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி என்ன பண்ணணும்? நெகட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்குறதுக்கு ஸோ வில்லுக்கும் ஹாவுக்கும் நடுவுல நாட் போடணும். வில்லுக்கு ஹாவுக்கும் அடுத்து போட்டக்கூடாது, வில்லுக்கு முன்னாடி போட்டக்கூடாது. இந்த மாதிரி 2 வார்த்தைகள் வரும்போது அந்த 2த்துக்கும் நடுவுல தான் போடணும் நாட் வந்து. ஸோ he will not have eaten dinner by 8 p.m. He will not have eaten dinner by 8 p.m. or she won't, சேர்த்து won't னு வாசிக்கலாம். He won't have eaten dinner by 8 p.m. ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி கேட்கணும். அவன் நைட் 8 மணிக்குள்ள டின்னர் சாப்பிட்டுருப்பானா? கேள்வி கேட்கறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த வில்ல மட்டும் தூக்கி நம்ம சப்ஜெக்ட் முன்னாடி போடணும். அப்ப எப்படி எழுதுவீங்க? எல்லாம் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. Will he have eaten dinner by 8 p.m. கேள்வியை நம்ம கேள்வி மாதிரி கேட்கணும், வாசிக்க கூடாது. ஓகேவா? இங்க பாருங்க எப்படி கேட்கலாம்னா, will he have eaten dinner by 8 p.m. will he have eaten dinner by 8 p.m. 8 மணிக்குள்ள அவன் சாப்பிட்டுருப்பானா? ஓகே, அவ்வளவுதான். வாசிச்சு பாருங்க. he will have eaten dinner by 8 p.m. he will not or he won't. Okay, he will not have eaten dinner by 8 p.m. will he have eaten dinner by 8 p.m. அவ்வளவுதான். ஸோ கொஸ்டின் கேட்கும்போது அந்த எக்ஸ்பிரஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஹீக்கு பதிலாக எதனால வச்சுக்கலாம்? ஐ வச்சு கூட சொல்லலாம். நான் 8 மணிக்குள்ள நைட் டின்னர் சாப்பிட்டுருப்பேன். ஐ வில் ஹாவ் ஈட்டன் டின்னர் பை 8 p.m. அந்த டைமும் மாத்திக்கலாம், கடைசி எல்லாத்தையுமே மாத்திக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து நைட் 10 மணிக்குள்ள டின்னர் சாப்பிட்டுருப்பேன், இதை மாற்ற வேண்டியதான். ஐ வில் ஹாவ் ஈட்டன் டின்னர் பை 10 p.m. பை 10 p.m. சொல்லிக்கலாம். அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவள் ஜூலை மாதத்திற்குள் கம்பெனில சேர்ந்திருப்பாள். ஓகே, ஸோ ஜூலை மாசத்துக்குள்ள கம்பெனி, நிறுவனம். ஓகே, சொல்றது உண்டு இல்லையா? நான் ஜூலை மாசத்துக்குள்ள வேலையில சேர்ந்திருப்பேன், எங்களை கம்பெனில சேர்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்றது உண்டு. ஸோ அதான் இது. இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நீங்க லைக் பண்றது மூலமா நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும். ஓகே, அதனால வீடியோ பாக்குறவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் வந்து அவள் அப்படின்னு இருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல she அப்படின்னு சொல்லுவோம். இதான் சப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன போடுவீங்க? இந்த சப்ஜெக்ட் வந்தாலும் will have தான். she will have. verb என்னது? சேர்றது, கம்பெனில சேர்றது என்ன சொல்லுவீங்க? join. அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? join, joined, joined. ஒரு ed மட்டும் சேர்க்கணும். she will have joined
கம்பெனியில் the company, so in போடணுங்கிற அவசியம் கூட கிடையாதுங்க. She will have joined the company ஜூலை மாதத்திற்குள். இது எப்படி சொல்லலாம்? by July. She will have joined the company by July. Okay, next நெகட்டிவா எப்படி சொல்லுவீங்க? அவள் ஜூலை மாதத்திற்குள் கம்பெனியில் சேர்ந்திருக்க மாட்டாள். நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி உருவாக்கலாம்? ரொம்ப சிம்பிள். வில்க்கும் ஹாவ்க்கும் நடுவில் ஒரு நாட் போடுறோம். ஓகே, she will not have joined the company by July. She will not have joined the company by July. So she will not அல்லது she won't அப்படின்னு சொல்லணும். She won't have joined the company by July. இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். So how will you ask the question? கேள்வி எப்படி கேட்கலாம்? இந்த வில்ல மட்டும் தூக்கி முன்னாடி போட்டுரும். கேள்வி எப்படி வரும் தமிழ்ல? அவள் ஜூலை மாதத்திற்குள் கம்பெனியில் சேர்ந்திருப்பாளா? ஓகே, கேள்வி கேட்கறதுக்கு வில் மட்டும் முன்னாடி வரும். அப்ப எப்படி கேட்பீங்க? Will she have joined the company by July? Will she have joined the company by July? Will she have joined the company by July? அவ்வளவுதான். ஸோ நீங்க எழுதிட்டே எங்கூட சேர்ந்து வாசிச்சும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ரீட் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். வாசிச்சு பாருங்க. She will have joined the company by July. She won't have அல்லது she will not have joined the company by July. Will she have joined the company by July? That's it. ஓகே, இதே மாதிரி தான் சப்ஜெக்டை மாத்தலாம். ராமு அடுத்த மாசத்துக்குள்ள கம்பெனில ஜாயின் பண்ணிருப்பான். ஸோ ராமு will have joined the company by next month. இந்த மாதிரி மாத்தினீங்கன்னா உங்களுக்கு நிறைய சென்டென்சஸ் கிடைக்கும். ஈஸியா இருக்கா? ஓகே, இன்னும் கடைசியா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு. ஓகே, நான் அடுத்த வாரத்திற்குள் இந்த நாவலை வாசித்திருப்பேன். நாவல்னா என்னது? ஒரு கதை புக். கதை புக்னு சொல்ல கதை புக், கதை இதனால வச்சுக்கலாம். நாவல், ஸ்டோரி. ஓகே, பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் இருக்கு இல்லையா? அது அடுத்த வாரத்துக்குள்ள நான் இந்த நாவலை வாசிச்சிருப்பேன். அதை எப்படி சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஜெக்ட் வந்து இங்க என்னது? நான். இங்கிலீஷ்ல ஐ. நெக்ஸ்ட் என்ன போடுவீங்க? will have, I will have. வெர்ப் என்னதுங்க? வாசிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ரீட். சோ ரீட் அப்படிங்கறதா வந்து இங்க ஒரு பிரசன்ட் ஃபார்ம் ரீட். பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? அதுக்கும் ஸ்பெல்லிங் இதே தான். ஆனா வாசிக்கிறது எப்படி வாசிக்கணும் அப்படின்னா ரெட்னு வாசிக்கணும். ஐ வில் ஹாவ், இங்க பாருங்க. சோ ரீடுங்கிறது பிரசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்மும் ரீட் தான், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ரீட் தான், ஸ்பெல்லிங் இதே தான். ஆனா வாசிக்கிறது இதை எப்படி வாசிக்கணும் அப்படின்னா ரெட்னு வாசிக்கணும். பாஸ்ட் ஃபார்மையும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல இந்த ஸ்பெல்லிங் வரும்போது இதை வாசிக்கிறது ரெட்னு வாசிக்கணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஐ வில் ஹாவ் ரெட் இந்த நாவல், திஸ் நாவல். ஓகே, அடுத்த வாரத்திற்குள், பை நெக்ஸ்ட் வீக். ஃபுல்லா வாசிச்சு பாருங்க. ஐ வில் ஹாவ் ரெட் திஸ் நாவல் by next week. எப்படி வாசிக்கணும்? ரெட்னு வாசிக்கணும். இந்த மாதிரி வாசிக்கணும். ஸ்பெல்லிங் வந்து இதே தான், வாசிக்கிறது ரெட்னு வாசிக்கணும். I'll have read this novel by next week. இது எப்படி நெகட்டிவ்ல சொல்லுவீங்க? நான் அடுத்த வாரத்துக்குள்ள இந்த நாவலை வாசிச்சிருக்க மாட்டேன். ஓகே, ஸோ நெகட்டிவா சொல்றதுக்கு வில்லுக்கும் ஹாவ் நோட்ல ஒரு நாட் சேர்க்கணும். இல்ல கமெண்ட்டை சொல்லிட்டே வாங்க. I'll not have, I will not have or I won't have. Okay, I will not have read this novel. The novel அப்படின்னு வாசிக்கூடாது. It's novel. Novel by next week. And then the last one, how will you ask this question? நான் அடுத்த வாரத்துக்குள்ள இந்த நாவலை வாசிச்சிருப்பேனா? நமக்கே டவுட் வந்துடும். பெரிய கதையா இருந்தா நான் அடுத்த வாரத்துக்குள்ள இந்த நாவலை நான் வாசிச்சிருப்பேனா நமக்கு நம்மளே கேட்டுக்கிற ஒரு கேள்வி மாதிரி. அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? இந்த வில்ல மட்டும் தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுருக்கோம். அவ்வளவுதான். அப்ப என்ன வரும்?
will I have read this novel by next week? அவ்வளவுதான். Will I have read this novel by next week? Read பண்ணி பார்க்கலாம். I'll have read this novel by next week. I will not have read this novel by next week. Will I have read this novel by next week? கேள்வி கேட்கும்போது மட்டும் டோன் அது கேள்வி மாதிரி இருக்கணும். by next week அப்படின்னு முடிப்போம். சிம்பிளா இருக்கா? இவ்வளவுதான். ஸோ ஈஸியா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளவுதாங்க ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ உங்களுக்கு இதுல இருந்து ஒரு சின்ன டெஸ்ட் கொடுக்க போறேன். இல்ல டெஸ்ட்டுக்கு தயாரா இருக்கீங்களா? ஓகே, டெஸ்ட்டுக்கான கேள்வியை பாருங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமைக்குள், அதாவது இன்னும் வர்ற வெள்ளிக்கிழமை, ஓகே, ஸோ ஃபியூச்சர் தான் குறிக்கும். ஸோ நீங்கள் வெள்ளிக்கிழமைக்குள் மின் கட்டணத்தை செலுத்தி இருப்பீர்கள். மின் கட்டணம்னா என்னது? எலக்ட்ரிசிட்டி பில். ஓகே, மின் கட்டணம்னா எலக்ட்ரிசிட்டி பில். செலுத்தி இருப்பீர்கள், செலுத்துறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பே பண்றது. பே. பேவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? பே, பெய்டு, பெய்டு. ஓகே, ஸோ பெய்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு 20 seconds டைம். அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணா போதாது. ஸோ இதுக்கு வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ்னா செலுத்தி இருக்க மாட்டீர்கள், அது நெகட்டிவ் சென்டென்ஸ். நீங்க வெள்ளிக்கிழமைக்குள்ள எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணி இருப்பீங்களா? ஸோ கேள்வியாகவும் கேட்கணும். ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ் நீங்க தான் மேக் பண்ணி உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்ல போறீங்க. உங்களுக்கு 20 seconds டைம். ஓகே, your time starts now. Time's up. சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. குட் ஜாப். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கத்திங்க சப்ஜெக்ட். ஸோ யூ வில் ஹாவ் பெய்ட். பேவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பெய்ட். மின் கட்டணம் த எலக்ட்ரிசிட்டி பில் வெள்ளிக்கிழமைக்குள் பை ஃப்ரைடே. ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸா மாத்திரத்துக்கு என்ன பண்ணணும்? இந்த வெல்லுக்கும் ஹாவுக்கும் நடுவுல ஒரு நாட் போட்டிருக்கணும். செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ், யூ வில் நாட் ஹாவ் பெய்ட் த எலக்ட்ரிசிட்டி பில் பை ஃப்ரைடே. ஸோ கேள்வி கேட்கறதுக்கு எப்படி கேட்கணும்? ஸோ இந்த வில்லை தூக்கி முன்னாடி போட்டுருணும், அவ்வளோதான். அப்போ என்ன வரும்? வில் யூ ஹாவ், அவ்வளோதான். மிச்சம் இதே தான் வரும். வில் யூ ஹாவ் பெய்ட் த எலக்ட்ரிசிட்டி பில் பை ஃப்ரைடே. ஓகே, பட் கடைசி ஒரு கொஸ்டின் மார்க் வரும். Will you have paid the electricity bill by Friday? ஸோ வெள்ளிக்கிழமைக்குள்ள எலக்ட்ரிசிட்டி பில் கட்டியிருப்பீங்களா? அவ்வளோதான். ஸோ நான் வாசிச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். You will have paid the electricity bill by Friday. You will not have paid the electricity bill by Friday. கேள்வி கேட்கும்போது will மட்டும் முன்னாடி வந்துடுது. Will you have paid the electricity bill by Friday? ஓகே, ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். குட் ஜாப், சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க எல்லாரும். ஸோ இங்கிலீஷ்ங்கிறது இப்போ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 9 tenses நான் கிளியராக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ் எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது உங்களோட கையில தான் இருக்கு. எப்படி இருந்தது இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்? ஈஸியாக இருந்ததா? உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல எனக்கு சொல்லிருங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் நாளைக்குள் என்னுடைய வீட்டு பாடத்தை முடித்திருப்பேன். நான் நாளைக்குள்ள என்னோட வீட்டு பாடத்தை முடிச்சிருப்பேன். ஓகே, ஸோ வீட்டு பாடத்தை முடிக்கிறதுக்கு ஃபினிஷ் அப்படிங்கிற வேர்ப் தான் நம்ம காமனாக யூஸ் பண்ணுவோம். கம்ப்ளீட்டும் சம்டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ ஃபினிஷ் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து சொல்லலாம், அழகா இருக்கும். ஸோ இதுக்கு பாசிட்டிவ் சென்டென்ஸ், இது வந்து பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ். ஸோ 3 சென்டென்சஸ்மே நீங்கள் வந்து எழுதணும். நான் நாளைக்குள்ள என்னோட வீட்டு பாடத்தை முடிச்சிருக்க மாட்டேன். நான் நாளைக்குள்ள என்னோட வீட்டு பாடத்தை முடிச்சிருப்பேனா? நமக்குள்ள நம்ம கேள்வி கேட்டுக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இதை எப்படி கேட்பீங்க இங்கிலீஷ்ல? எப்படி சொல்லுவீங்க? ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ் கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? கண்டிப்பா அந்த வீடியோஸ்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ 15 days கிளாஸ் இப்போதான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ 10 classes we have completed. ஓகே, ஸோ இன்னும் வந்து 5 classes இருக்கு. ஸோ அதையும் ஸ்கிப் பண்ணாம கவனிங்க. ஸோ டென்சஸ்க்கு அப்புறமா வந்து
சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள்லாம் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ கிளாஸை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கவனிச்சிட்டே வந்தால் தான் அந்த ஃப்ளோ உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு கிளாஸ் நம்ம விட்டுட்டாலும் திரும்ப நீங்கள் அதை பார்த்துருங்க. ஸோ பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஓகேவா? ஸோ தொடர்ச்சியாக பாருங்க, நிச்சயமா பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, ஸோ வீடியோ எப்படி இருந்தது, இந்த 15 days கிளாஸ் எப்படி போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.